செழித்தோங்கி நிற்கும் மரங்களும் காட்டு புஷ்பங்களும் செழிப்பான நிலங்களும் கொண்ட ஒரு அருமையான கிராமம் அது. அந்த கிராமத்தில் தேவ பயமும் ஞானமும் நிறைந்த செபுலோன் கோத்திரத்தை சேர்ந்த அமிதாய் என்ற ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தார். அவருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு யோனா என்று பெயர் வைத்தார்கள். யோனா தன் தந்தையின் போதனை மூலமாக தேவ பயத்திலும் கர்த்தரை அறிகிற அறிவிலும் கர்த்தருடைய ஞானத்திலும் வளர்ந்தான். ஒரு நாள் யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. யோனா, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போ. அங்கே உள்ள ஜனங்களின் அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. ஆகவே அவர்களுக்கு விரோதமாய் பிரசங்கி. அதற்கு யோனா தன் மனதில், அந்த கொடி அக்கிரமம் நிறைந்த நினிவே பட்டணத்திற்கா? அதற்கு எதிர் திசையில் உள்ள தர்சீசுக்கே போகலாம். யோனா எழுந்து யோப்பாவுக்கு போய் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி தர்சீசுக்கு போகிற கப்பலிலே ஏறினான். தர்சீசுக்கு போகிற கப்பல் தயாராக இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் புறப்படும். ஐயா ஐயா ஐயா, எனக்கும் ஒரு பயண சீட்டு கொடுங்கள். வா, ஒரு வழியாய் கர்த்தருக்கு தப்பி விட்டேன். தர்சீசுக்கு செல்ல கப்பல் கிளம்பிற்று. யோனா செய்ததையெல்லாம் கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருந்தார். கப்பல் சமுத்திரத்தின் நடுவிலே சென்று கொண்டிருந்தது. யோனா கப்பலின் கீழ்த்தளத்தில் போய் அயர்ந்து நித்திரை பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். அந்த புயல் காற்றினாலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக சமுத்திரம் மிகவும் கொந்தளித்தது. கப்பலில் இருந்த எல்லோரும் பயத்தினால் நடுங்கினார்கள். ஐயோ, எவ்வளவு பெரிய அலை! இன்றைக்கு யார் முகம் பார்த்து வந்தனோ? கப்பலில் இருந்த எல்லோரும் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ய தொடங்கினார்கள். கடவுளே, என்னை காப்பாற்றுங்கள். காப்பாடி, ஐயோ காப்பாடி தேவரே. அப்பொழுது கப்பலின் பாரத்தை குறைக்க கப்பலில் இருந்த சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். கப்பல் மூழ்காமல் இருக்க சரக்குகளை எல்லாம் கடலில் எறிந்து விடுங்கள். பாருங்கள். அந்த நேரத்தில் கப்பலின் மாலுமி யோனாவின் இடத்தில் போய், எழுந்து, ஏன் நித்திரை செய்து கொண்டிருக்கிறாய்? கப்பல் புயலில் சிக்கி தத்தளித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் எங்கள் தேவர்களை வேண்டுதல் செய்கிறோம். நீயும் எழுந்திருந்து தேவனை நோக்கி வேண்டிக்கொள்.
நாம் அழிந்து போகாதபடி சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார். அப்பொழுது யோனா தன் மனதில் ஐயோ, இதற்கு காரணம் நான் தானே. அப்பொழுது கப்பலில் இருந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஐயோ, நமக்கு ஆபத்து வந்ததே, இது யாரால் நேரிட்டதோ? ஒன்று பண்ணலாம், சீட்டு போட்டு பார்ப்போம், வாருங்கள். அந்நேரமே சீட்டு குலுக்கி போடப்பட்டது. சீட்டு யோனாவின் பேரில் விழுந்தது. அவர்கள் யோனாவை நோக்கி, ஏய் யோனா என்று பெயர் கொண்டவனே, நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தொழில் என்ன? உன் தேசம் இது? நீ என்ன ஜாதியா? நான் எபிரேயன். சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். கர்த்தரின் சமூகத்தினின்று விலகி ஓட இந்த கப்பலில் ஏறினேன். ஐயோ, இப்படிப்பட்ட செயலை ஏன் செய்தாய்? ஐயோ தேவடா, உன் நிமித்தம் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறதே. இப்பொழுது சமுத்திரம் அமைதலாகும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்னை சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள். அப்பொழுது இந்த சமுத்திரம் அமைதலாகும். என் நிமித்தம் தான் இந்த பெரிய ஆபத்து வந்தது என்று நான் அறிவேன். நாங்கள் உன்னை சமுதிரத்தில் தள்ளுவதா? சும்மா இருப்பா, வேண்டாம் வேண்டாம். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் கப்பலை செலுத்தினார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் முடியாமல் போனது. அப்பொழுது அவர்கள் யோனாவின் கடவுளை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனின் ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து விடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரீர் கர்த்தர், உமக்கு சித்தமானபடியே செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை கடலிலே எறிந்து விட்டார்கள். சமுத்திரம் தன் கொந்தளிப்பை விட்டு அமைதலானது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை செய்தார்கள். யோனாவோ சமுத்திரத்தின் நடுவிலே தத்தளித்துக் கொண்டிருந்தான். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அப்பொழுது அந்த பெரிய மீன் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருந்து வந்து தன்னுடைய வாயை அகலமாய் திறந்து யோனாவை விழுங்கிற்று. அவனை விழுங்கி கடலின் ஆழத்திற்கு சென்றது. மீனின் வயிற்றில் யோனா தவித்துக் கொண்டிருந்தான். ஐயோ, துர்நாற்றம் தாங்க முடியவில்லையே. ஐயோ, இந்த இருட்டில் ஒன்றும் தெரியவில்லையே. யாரது? இல்லை இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை. பிரம்மைதான் பிரம்மைதான் பிரம்மைதான். ஆண்டவரே, யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லை, என் பின்ன யாரும் இல்லை. ஐயோ, சீ, பிசு பிசுப்பா இருக்கின்றது. என்ன இது? ஐயோ, சீ, குமட்டுகின்றதே. ஐயோ, இதற்கு நினைவேயே போயிருக்கலாமே. குமட்டுகின்றதே. வேதனையிலும் துன்பத்தின் மத்தியிலும் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, இரக்கமாயிரும்,
கடலின் ஆழத்திற்குள் நீர் என்னை தள்ளினீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. நீர் அனுப்பிய வெள்ளங்களும் அலைகளும் என் மேல் புரண்டு கடந்து சென்றது. நான் உமது கண்களுக்கு முன்னிராதபடி தள்ளப்பட்டேன். மூச்சு திணறும்படி தண்ணீர் என்னை அழுத்துகின்றது. கடல் பாசை என்னை சுற்றி கொண்டதா. ஆண்டவரே, என் ஆத்துமா சோர்ந்து போக உம்மை நினைத்தேன். நீர் என்னை ரட்சிக்கிறான நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் பண்ணின பொருத்தனைகள் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே. இப்படி யோனா துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டும் கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டும் இரவும் பகலும் 3 நாட்கள் அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்தான். யோனா இப்படி வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் மேல் மனம் இறங்கினார். 3 நாட்கள் சென்ற பின் கர்த்தர் அந்த மீனுக்கு கட்டளையிட யோனாவை கரையிலே கத்திவிட்டது. 2ஆம் தரம் கர்த்தர் யோனாவோடு பேசுகிறார். யோனா, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போ. யோனா மறு உத்தரவு ஒன்றும் சொல்லாமல் கர்த்தர் சொன்னபடி எழுந்து நினிவேவுக்கு செல்ல புறப்பட்டார். ஒரு வழியாய் யோனா நினிவே பட்டணத்தை வந்தடைந்தான். ஆகிய நினிவே நோவாவின் மகன்களில் ஒருவனாகிய காம் சந்ததியில் பிறந்த நிம்ரோத் ராஜாவினால் கட்டப்பட்டது. இந்த நினிவே இரத்த பழிகளின் நகரம் என்றும் அழைக்கப்பட்டது. பில்லி சூனியம், திருட்டு, வாக்குவாதம், மோசம் போக்குதல். யோனா நகரத்தில் பிரவேசித்து, ஜனங்களே கேளுங்கள், நினிவேயின் மக்களே கேளுங்கள். நீ யார்? வானமும் பூமியும் படைத்த தேவனால் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். நினிவே பட்டணத்தின் மேல் கர்த்தரின் கோபம் இறங்கியிருக்கிறது. இன்னும் 40 நாட்கள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். ஜனங்களே கேளுங்கள், நினிவேயின் மக்களே கேளுங்கள், கேளுங்கள். அப்பொழுது நினிவேயின் ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். ஐயோ, அப்படி நினைக்க கூடாது. அழிந்து போகாதபடி தேவனுக்கு முன்பாக உபவாசம் செய்வோம் பாருங்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை ரட்டுடுத்தி உபவாசித்தார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அதை கேள்விப்பட்ட ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கழட்டி ரட்டுடுத்தினவனாய் சாம்பலிலே உட்கார்ந்தான். ராஜா பிரதானிகளை அழைத்து, பிரதானி, சொல்வதை நன்றாய் கவனியுங்கள். ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், நினிவேயில் எங்கும் மனுஷர்களும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் தண்ணீர் குடிக்காமலும் மேயாமல் இருக்கவும், தேவனை நோக்கி கூப்பிடவும், தங்கள் பொல்லாத வழிகளையும் விட்டு மனம் திரும்ப கடவர்கள்.
அப்பொழுது ஒருவேளை தேவன் மனமிறங்கி அவருடைய கோபத்தை நம்மை விட்டு நீக்கலாம். அதனால ரட்டுடுத்தி சாம்பலில் உட்காரும்படி ராஜாவினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று போய் சொல்லுங்கள். புறப்படுங்கள் சீக்கிரமாய் என்று கூற சொன்னான். ராஜாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜனங்கள் அப்படியே செய்தார்கள். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள். தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை அந்த பட்டணத்தின் மனுஷர் மேலும் மிருக ஜீவன்களின் மேலும் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். யோனாவுக்கோ இது விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தான். கர்த்தாவே, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று நான் அறிவேன். இதற்குத்தான் தர்சிசுக்கு போகலாம் என்று நான் நினைத்தேன். நீரோ என்னை நினிவேக்கு வர வைத்தீர். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும். நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ? பின்பு யோனா நினிவேயின் கிழக்கே போய் ஒரு குடிசை போட்டு நினிவேவுக்கு சம்பவிக்கப் போகிறதை பார்க்கும்படி உட்கார்ந்தான். யோனாவுக்கு நிழல் உண்டாகும்படி கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். அந்த செடி ஒரே நாளில் வளர்ந்தது. அப்பா, இப்பொழுது நிம்மதியா இருக்கின்றது. இப்பொழுது நிம்மதியா இருக்கிறது. செடியின் நிழல் எனக்கு குளிர்ச்சியா இருக்கிறது. அப்படியே கீழே படுத்து கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம். அடுத்த நாள் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது அந்த செடியை அரித்து போட்டது. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போனான். ஐயோ, செடி உலர்ந்து போயிற்றே, வெயில் என்னை வாட்டுகிறதே, தாங்க முடியாத உஷ்ணம் உச்சம் தலையை சுடுகிறதே, நாவு வறண்டு போயிற்றே, நான் என்ன செய்வேன்? இந்த வேதனை என்னால் தாங்க முடியவில்லையே. அப்பா, ஐயோ, உயிரோட இருக்கிறதை பார்க்கலும் சாகிறதே நலமா இருக்கும். ஐயோ, தாங்க முடியலையே. தேவன் யோனாவை நோக்கி, நீ இந்த செடியின் நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ? ஆம், மரண பரியந்தம் நான் எரிச்சலா இருப்பது நல்லதே. நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்து ஒரு ராத்திரியிலே அழிந்து போன இந்த செடிக்காக பரிதபிக்கிறாயே. அப்படி இருக்கும்போது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிறதுமான இந்த மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? யோனா தான் செய்த தவறை உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானான். ஆண்டவரே, நான் செய்த தவறை உணர்ந்து விட்டேன், என்னை மன்னியுங்கள்.